இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா song punch sheet. Hi, this is Sheriff choreographer. Welcome to Sheriff Moves. இந்த song punch sheet எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினா ஒரு சாங்கை நம்ம கேட்டா மட்டும் போதாது அதோட லிரிக் என்னன்னு தெரியணும் at the same time அந்த சாங் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாங்ல எவ்வளவு டிஃபரண்ட் மியூசிக்ஸ் இருக்கு எவ்வளவு டிஃபரண்ட் வேரியேட் ஆஃப் லிரிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரா ஒரு ஷீட்ல எழுதிடுவாங்க இது 5 sheets 6 sheets according to the song ஓட lengths மாதிரி மாறும் சோ இந்த ஷீட் எதுக்கு அப்படினு கேட்டிங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங்கை நம்ம கரெக்ட்டா தான் ஷூட் பண்றோமா இங்க ஏதாவது மியூசிக் விட்டு போயிருக்கா ஏதாவது லிரிக் மாத்தி பாடி இருக்காங்களா இல்ல லிரிக் பாடும்போது ஏதாவது வார்த்தைகள் மாறி அவங்க தெரியாம பாடுறாங்களா இப்படின்றத ட்ராக் பண்றது தான் இந்த பஞ்ச் ஷீட் அப்படினு யூஸ் பண்ணுவோம் சோ இந்த பஞ்ச் ஷீட் வந்து எப்படினா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல அசோசியேட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாங்கை கேட்டிட்டு இதுக்கு மியூசிக் என்னென்ன லைன்ஸ் மியூசிக்ஸ் வருது எந்தெந்த இடத்துல லிரிக் வருது அப்படினு எழுதுவாங்க இந்த எழுதுறது தான் வந்து பஞ்ச் ஷீட் நம்ம சொல்றோம் சோ இது எப்படி எழுதுவாங்க அப்படினா ஒரு மியூசிக்கை டிஃபரண்ட் வெர்ஷன்ல பிரிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டு கேட்கும்போது முதல்ல ஒரு மியூசிக் மட்டும் வரும் அது பேரு BGM னு சொல்லுவோம் சில பேர் அது ஓப்பனிங் BGM னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சாங்கோட ஓப்பனிங் இருக்கிறதுனால அதுக்கு அப்புறம் வர லிரிக்கை வந்து பல்லவின்னு சொல்லுவோம் அது ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லிரிக் அது ஸ்டார்ட் ஆகுறதுனால அதுக்கு அப்புறம் அந்த சாங்க்கு வர்றதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்பீட்டட் லிரிக் வந்துகிட்டே இருக்கு அப்படினா அதுக்கு பேர் வந்து நம்ம ஹுக் அப்படினு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் புஜ்ஜி சாங்ல பாத்தீங்கன்னா வேறு புஜ்ஜி நாலு வெச்சு அப்படிங்கற அந்த லிரிக் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஹுக் அப்படினு சொல்லுவோம் சோ இந்த சாங்கோட ஹுக் தான் வந்து நம்ம சிக்னேச்சர் மூவ்ஸாவும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இது மாதிரி இதுக்கு அப்புறம் ஒரு திருப்பி ஒரு மியூசிக் வரும் அது BGM அப்படினு சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் வர லிரிக் இருக்கியா அது வந்து நம்ம சரணம் அப்படினு சொல்லுவோம் சோ இப்படி தான் வந்து ஒரு மியூசிக்கை பிரிப்போம் சோ ஒரு மியூசிக்ல வந்து BGM பல்லவி அனுபல்லவின்னு இன்னொன்னு இருக்கும் அது தாண்டி ஹுக்னு ஒன்று இருக்கும் அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சரணம் செகண்ட் சரணம்னு இருக்கும் அதாவது இப்போ முன்னாடி இருக்கிற பாட்டில் வந்து ரெண்டு சரணம் இருக்கும் அதாவது அந்த சரணம்ங்கிற போர்ஷன் வந்து மிட் ஆஃப் த சாங் இடையில ஒரு BGM தாண்டி வரக்கூடிய ஒரு லிரிக் தான் வந்து அந்த சரணம்னு நம்ம சொல்லுவோம் இந்த சரணம் வந்து முன்னாடி வந்து 2 சரணம் 3 சரணம்னு இருந்தது இப்போ ஷார்ட் டவுன் ஆகி இப்போ சாங்கே வந்து 3 minutes 3.5 minutes சுருங்கிறதுனால இப்போ ஒரே ஒரு சரணம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்படி தான் அந்த பஞ்ச் ஷீட்டை வந்து டிசைன் பண்ணுவாங்க இந்த பஞ்ச் ஷீட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலுமே இது இன்னொரு வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா இந்த பஞ்ச் ஷீட்டை பார்த்தோன்னே ஓகே எனக்கு இந்த இவ்வளோ BGMs இருக்குது இவ்வளோ பல்லவி இருக்குது இவ்வளோ சரணம் இருக்குது அப்படின்றது நான் மைண்ட் செட்டாக பண்ணிடுவேன் ஸோ இப்போ இந்த BGM இருக்கிறது வந்து ஒரு BGMங்கிறது ஒரு போர்ஷன் செகண்ட் BGMங்கிறது செகண்ட் போர்ஷன் தேர்ட் BGMங்கிறது தேர்ட் போர்ஷன் நான் பிரிச்சிடுவேன் அதேமாதிரி பல்லவி ஒரு தடவை வந்துச்சுன்னா அது ஒரு போர்ஷன் 2 தடவை வந்துச்சுன்னா 2வது போர்ஷன் 3 தடவை வந்துச்சுன்னா 3வது போர்ஷன் பிரிச்சிடுவேன் அதே மாதிரி தான் சரணம் இது மாதிரி நான் பிரிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எந்த போர்ஷனுக்கு எந்த காஸ்டியூம் வச்சுக்கலான்றது எனக்கு தெரிய வருது ரெண்டாவது எடிட் ஆர்டருமே எனக்கு கரெக்டாக சிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஷீட்டில் இதை நான் ஈஸியாக பிரிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குது முன்னாடி வந்து ஸ்பாட் எடிட்னு ஒன்று இருக்காது இன்றைக்கெல்லாம் ஸ்பாட்லேயே உட்காந்து எல்லாருமே எடிட் பண்ணுறாங்க சாங்கில் என்னென்ன சீக்வன்ஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே எடிட் பண்ணி உடனே நம்ம பார்க்க முடியுது ஆனால் முன்னாடி வந்து அப்படி இல்லாதனால இந்த மாதிரி பஞ்ச் ஷீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர்த்தோட சாங் ஆர்டர் கரெக்டாக வரதுக்கான பஞ்ச் ஷீட் மூலிமா இந்த சப்போர்ட் நடந்திருக்கு நான் வந்து கொரியோகிராஃப் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன்னா ஒரு பஞ்ச் ஷீட் பார்க்கும்போதே வந்து இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் வித் எடிட் ஆர்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு BGM இருக்குன்னா அந்த BGMல எவ்வளோ 8 கவுண்ட்ஸ் நம்ம மியூசிக் பிரிக்கிற மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 கவுண்ட்ஸ் கொடுத்தோம்னா அந்த 4 கவுண்ட் வந்து நம்ம ஒரு பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி அடுத்த 4 கவுண்ட் வந்துச்சுன்னா 2 பார்னு சொல்லுவோம் ஸோ இது 2 பார் சேர்ந்தால் தான் நம்ம டான்ஸில் வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது வந்து 8 கவுண்ட்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் டான்ஸ் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எத்தனை 8 கவுண்ட்ஸ் அதில் வருதுன்னு எனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அண்ட் இந்த 8 கவுண்ட்ஸில் ஃபஸ்ட் 8 கவுண்ட்ஸில் எங்கே நான் வந்து வைட் ஷாட் வைக்கணும் அதாவது நல்லா வைடாக ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஷாட் வைக்கணும் எந்த கவுண்ட்டுக்கு வந்து நான் மிட் ஷாட் வைக்கணும் எந்த கவுண்ட்டுக்கு வந்து நான் க்ளோஸ்அப் ஷாட் வைக்கணுன்றது என்னால் ஈஸியாக அதை பிரேக் பண்ண முடியும் ஸோ இந்த பஞ்ச் ஷீட் வந்து நாட் ஒன்லி ஃபார் எடிட்டிங் அண்ட் காஸ்டியூம் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு லிரிக் ஷீட்டாகவும் ஒர்க் ஆகும் சப்போஸ் அவங்களுக்கு லிரிக் மறந்துருச்சு இந்த லிரிக் வந்து இந்த இடத்துல இப்படி பாடணும் இந்த இடத்துல இந்த லிரிக் வேணும் சில இடத்துல சில எக்ஸ்ட்ரா லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஹே
எக்கோ அப்படின்றது, திடீர்னு பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு, இதுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கான அந்த லிரிக் ஷீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாங்கை பிரேக் டவுன் பண்ணி தனித்தனியாக எவ்வளோ பிஜிஎம்ஸ் இருக்குது, எவ்வளோ பல்லவி இருக்குது, எவ்வளோ சரணம் இருக்குதுன்னு நீங்கள் பிரேக் பண்ணி அதை நீங்கள் நம்பர்ஸ் மூலிமா பிரித்து நீங்கள் அழகாக பிரேக் டவுன் பண்ணி ஓகே இந்த ஷார்ட் வைடில் இருக்கலாம், இந்த ஷார்ட் மிட் ஷார்ட்டாக இருக்கலாம், இது க்ளோஸ்அப்பாக இருக்கலாம், வேறு ஆங்கிள்ஸில் நீங்கள் இதை பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் இட் வில் சேவ் யூர் லாட் ஆஃப் டைம் அண்ட் மணி அண்ட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரொடியூசர் டு சேவ் லாட் ஆஃப் மணி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.